பிரகாசா திருப்பதி மலைவாசா. கோரிக்கை நிறைவேறி கொண்டாடும் தொண்டனுக்கு, கோரிக்கை நிறைவேறி கொண்டாடும் தொண்டனுக்கு குறைவில்லா வாழ்வு தரும் வெங்கடேசா திருப்பதி மலைவாசா. வெங்கடேசா திருவடி அருள் நேசா பிரகாசா திருப்பதி மலைவாசா. அலர்மேலு மங்கை மகிழும் மணவாளா, அலர்மேலு மங்கை மகிழும் மணவாளா, அடியவர் இதயம் கமழும் குணசீலா. மலர் கமல பாதம் மறவாவரம் தா, மலர் கமல பாதம் மறவாவரம் தா. மாதவா ஸ்ரீனிவாசகனே முகுந்தா திருப்பதி மலைவாசா. வெங்கடேசா திருவடி அருள் நேசா பிரகாசா திருப்பதி மலைவாசா. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். நாளை முதல் ஸ்ரீ வெங்கடேச மகாத்மியம் என்னும் தலைப்பிலே நாம் திருமலை திருப்பதியினுடைய சலபுராணமும் வெங்கடேச பெருமாள் நிகழ்த்திய லீலைகளையும் அது தொடர்பான ஆழ்வாருடைய பாசனங்களையும் நாம் ஒன்று சேர்ந்து அனுபவிக்கலாம் என்று அடியேன் எண்ணமிட்டுள்ளேன். எத்தனையோ எனக்கு திரும்ப அதே சொன்ன விஷயந்தான். எத்தனையோ மகான்களாலும் பெரியோர்களாலும் விவரிக்கப்பட்ட அந்த திருப்பதி வெங்கடாசலபதியினுடைய மகாத்மியத்தை அடியேன் சொல்லுவது எந்த அளவுக்கு பொருத்தம் என்று தெரியல. ஆனால் என்னால் இயன்ற அளவு ஒரு எளிமையாக உங்களில் ஒருவனாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலியுக வரதன்னு பேர் அவனுக்கு. கலியுகத்தில் தோன்றின முதல் பெருமாள். மற்ற திவ்ய தேசங்களெல்லாம் பல்வேறு யுகங்களில் தோன்றியது, 3 யுகங்களில். ஆனால் கலியுகத்தில் தோன்றிய ஒரே திவ்ய தேசம் அடியனுக்கு தெரிஞ்சவரை அதுதான். அப்போ கலியுகத்திலிருந்து கலிபுருஷனிலிருந்து நம்மை காப்பாற்ற, நம்ம ரசிக்க பகவான் இறங்கி வந்து சிலாரூபமாக அமர்ந்த இடம் அது. இன்னும் சொல்லப்போனால் ராமாயணம், மகாபாரதம் அது கிரேதா யுகம், இன்னொன்று துவாபர யுகம். அதற்கு பின்னால் மனுஷ ரூபத்தில் வந்து நம்மை போன்ற சாதாரணமாக, இன்னும் சொல்ல போனால் நகைச்சுவையாக சொல்லணும், கடன் வாங்கி கல்யாணம் பண்ணவர். அப்படி நமக்காக இறங்கி வந்து கலியுக வரதனாக நமக்கு அவதாரம் பண்ணி அருமையான ஆதிசேஷனை என்னுடைய அம்சமாக 7 மலை அந்த சப்தகிரியின் மீது ஆட்சி செய்து நமக்கு பல்வகையான லீலைகளை அவர் பண்ணினார். இன்னமும் பண்ணி கொண்டிருக்கிறார். பல பேருக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்தார். அதெல்லாம் பார்ப்போம் நம்ம ஒவ்வொன்றாக. அது மாத்திரம் இல்லை, இந்த கலியுகம் தொடங்கியதுலேருந்து ராமானுஜர் காலம் வரை நம்முடைய ராமானுஜர் உடையவரால் அபிமானிக்கப்பட்டவர். ரொம்ப அந்த மலை அவ்வளோ பவித்திரமானது. இன்னொன்று அடியனுடைய ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். ஏனைய திவ்ய தேசங்களுக்கு நாம் நினைத்தால் போக முடியும். எந்த திவ்ய தேசத்துக்கும் நாம் நினைச்சா போயிட முடியும். ஆனால் திருமலைக்கு போகணும்னா அவனுடைய சங்கல்பம் இருந்தால் தான் போக முடியும்.
ஒரு மலை அதாவது திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் நேருமடான்னு பாட்டு. நம்முடைய கஷ்டங்களையெல்லாம் அவன்கிட்ட ஒப்படைக்கலாம். இன்னொன்று, திருப்பதியில் போய் வேண்டிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. திருப்பதி அவர் பெருமாளை பார்த்துட்டாவே நம்முடைய கஷ்டங்கள்லாம் தீர்ந்துடும். ஏன்னா கலியுகத்தில் அவதாரம் அவர். இந்த இவ்வளவு காலத்துலேயும் லட்சக்கணக்கான ஜனங்கள் தினமும் போய் பல மணி நேரம் காத்திருந்து பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரே கோவில் எதுன்னா அதுதான். எத்தனையோ திவ்யதேசங்கள் இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்புகள் இருக்குது. எல்லா பெருமாளும் ஒன்றுனா கூட பாகவதர்கள் பல நேரம், பல மணி நேரம், சொல்லப்போனால் சில நாட்கள் கூட ஆகும், அப்படி காத்திருந்து அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தால் கூட வெளியே வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த சிரமங்களெல்லாம் ஒரு நொடி பொழுதில் பஞ்சா பறந்துடும். அப்படிப்பட்ட ஒரு ஆகர்ஷிக்கக்கூடிய பெருமாள் அவர். பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவரை. அலங்கார பூஷிதர், கேட்ட வரத்தை வழங்கக்கூடிய, வாரி வாரி வழங்கக்கூடியவர். நிறைய சம்பவங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. தினம் அவருடைய லீலைகள் சொல்லி மாளாது. தினம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான லீலைகள் அவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அங்கே வரக்கூடிய லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் அவர் தொடர்புடையவர். என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒவ்வொருத்தருடைய முன்னேற்றத்திலும் ஒவ்வொருத்தருடைய துயரங்களில் அவர் பங்கேற்று அதை தீர்த்து வைத்தவர் அவர். அவர் எவ்வளவு புகழ்ந்தாலும் 1000 நாவு கொண்ட ஆதிசேஷனால் அவரை பாடினால் கூட, அவரை புகழ்ந்தால் கூட அது போராது. இன்னொன்று, அடியனுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது என்னென்னா, கோடீஸ்வரனாக இருந்தால் கூட அவனுக்கு அந்த திருப்பதி போகக்கூடிய பாக்கியம் கிடைக்காது. என்னிடமே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் திருப்பதி போனதில்லைன்னு. நான் ஒரு சுய விளம்பரத்துக்காக சொல்லாட்டாலும் ஒரு உண்மையை சொல்கிறேன், ஏன்னா உங்களோட பகிர்ந்துக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். 2007 வருஷம் நான் பணியிலேருந்து ஓய்வு பெற்றேன். அதுக்கு முன்னால் நான் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை அல்லது 6 மாதத்துக்கு ஒரு தடவை போனேன். அந்த ஓய்வு பெற்றதுலேருந்து எனக்கு குறைந்தது 2 மாதத்துக்கு ஒரு தடவை போகக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது. இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு சந்தோஷமாக பகவான்கிட்ட நன்றி கூட சொல்லுவேன். இதுவரை சுமார் ஒரு 500-600 பேர்களை நான் அழைத்து கொண்டு போய் பெருமாள் கோஷ்டியாக சேவிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட 500 பேர் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் முதல் தடவையாக என்னோடு வந்தவர்களே 100 கணக்கில் இருப்பார்கள். முதல் தடவை திருப்பதி வரேன், இப்போ தான் நான் வரேன்னு சொன்னவர்கள் 100 கணக்கில் இருக்கும். இன்னமும் பெரும்பாலும் நான் தனியாக போய் சேவிச்சதே கிடையாது. யாராவது ஒருத்தர் வந்துடுவாங்க என்னோட. அப்படி ஒரு கோஷ்டியாக பெருமாளை அனுபவித்த அனுபவங்கள் நிறைய உண்டு. பார்க்க அலுப்பு ஏற்படாத பெருமாள் அவர். ஒரு குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது க்யூவில் நின்று தான் போய் அவரை பார்க்க முடியும். ஒரு செகண்டு தான் அவருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். அந்த ஒரு செகண்ட் தரிசனத்துக்காக நான் பல மணி நேரம் காத்திருந்தா கூட அதில் எந்த வகையான அலுப்பு இல்லாமல் அவர் பார்த்த உடனே நம்மளுடைய அந்த சோர்வெல்லாம் போயிடும். மறுபடியும் எப்படா பார்க்க போகிறோன்னு இருக்கும். அப்படிப்பட்ட பெருமாள். நான் சொன்னது தான், அவரை பற்றி அவரை தரிசனம் பண்ணுறதுக்கு, அவருடைய கண் பார்வைப்படுறதுக்கு நாம் பெருமாளை சேவிச்சோன்னு கூட சொல்லக்கூடாது. அவருடைய பார்வை நம்ம மேல் படணும். நம்ம தான் அவரை எல்லோரும் போகிறவங்கெல்லாம் சொல்கிறாங்க நான் பார்க்கல, நம்ம பார்க்கவே வேண்டியதில்லை. நம்ம போய் அவர் முன்னால் நின்றுட்டா போகிறோம். அவர் கண்குளிர பார்ப்பார் அவர் நம்மளை. அவருக்காக தான் அவர் நின்றுட்டுருக்கார் அங்கே. நாம் அவரை பார்த்து நாம் சந்தோஷம் அடைகிறோமோ இல்லையோ, நம்ம போனவுடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். என்னை பார்க்குறதுக்கு இவ்வளவு பிரயத்தனப்பட்டு வந்திருக்கியே, உனக்கு என்ன வேணும் நான் செய்கிறேன்னு நமக்கு உதவுவதற்காக அங்கே நின்று கொண்டிருக்கிறார்.
அப்படிப்பட்ட வரப்பிரசாதமான பெருமாள். அவரை பற்றி பேசுகிறதுக்கு அடியனுக்கு எந்த அளவுக்கு தகுதி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அவரை பற்றி பேசணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அம்சமாக இருக்கிறவர் அவர். நான் இன்றைய தினம் நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அவரை பல்வேறு நிலைகளில் அவர் போய் பார்த்தேன். அதாவது சாதாரண ஒரு சின்ன குழந்தையாக பார்த்துருக்கேன், வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் போய் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நிலைமையில் போய் ஒவ்வொரு தடவை பார்த்து விட்டு வரும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வகையான உயர்வு தான் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி இவ்வளோ தூரம் நல்லா இருக்கேன்னா எல்லாம் அவருடைய ஒரு தீஷண்யமான பார்வையினால தான். அவரை நான் தரிசனம் பண்ணேன்னு சொல்லக்கூடாது, அவர் எனக்கு அவருடைய அருள்மழை பொழிந்தார்னு தான் சொல்லணும். இன்னும் நானும் கிட்டத்தட்ட எனக்கு என்னுடைய நினைவு கட்டி நான் ஒரு 400-500 தடவை போயிருப்பேன். ஆனாலும் இன்னும் அலுப்பு இல்லாமல் போகணும்னு தான் தோணுது. உடம்புல சக்தி இருக்கிறது வரை அவர் முன்னால் போய் நின்றுட்டு வரணும். வேறு பிரார்த்தனை வேண்டாம், எதுவும் வேண்டாம். அதில் ஜிஆர் சேவையில் போய் பெருமாளுக்கு பக்கத்தில் போய் சேவிக்கக்கூடிய பாக்கியமும் ஒரு 10-15 தடவை கிடைத்தது. இவ்வளோ பாக்கியம். இந்த ஒரு பாக்கியத்துக்கு ராமாயணம் சொன்னேன், மகாபாரதம் சொன்னேன், எத்தனையோ இது சொன்னேன். இருந்தாலும் அந்த பெருமாளை பற்றி, வெங்கடேச பெருமாளுடைய மகாத்மியத்தையும் அவளுடைய வரலாறையும் இப்போ தான் நான் படிக்கவும் செய்கிறேன். அதையும் சொல்கிறேன். கொஞ்சம் அந்த புஸ்தகங்களை படித்து அடியனுடைய அனுபவங்களையும், ஆழ்வார்கள் எப்படி அந்த பெருமாளை அனுபவிச்சிருக்கார் என்ற அந்த அனுபவங்களையும், ஆழ்வார்கள் அனுபவித்த பாசுரங்களையும் சேர்த்து வெங்கடேச மகாத்மியம் என்ற தலைப்பிலே நாளை முதல் அடியேன் ஒவ்வொரு பகுதிகளாக அதை உங்களோடு சேர்ந்து அனுபவிக்க திட்டமிட்டுள்ளேன். அந்த வெங்கடேச பெருமாளுடைய கிருபையினாலும் உங்களை போன்ற என்னுடைய அன்பர்கள், நான் ஏதோ ரொம்ப நன்னா பேசுகிறேன்னு சொல்ல முடியாது, ஏதோ சுமாராக ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அதையும் ஒரு குழந்தையுடைய மழலை மொழியாக எடுத்துக்கொண்டு அதையும் எனக்கு ஊக்குவித்து எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை உற்சாகப்படுத்தி என்னை நல்வழிப்படுத்தக்கூடிய இந்த நண்பர் குழாமத்துக்கும், ஏன்னா அடியார்கள் கிடைக்கிறது பெரிய அடியார் கோஷ்டி இருக்கே, அதுக்கு ஈடே கிடையாது. பெருமாளை தனியாக அனுபவிக்கிறத விட கோஷ்டியாக அனுபவிக்கிறது ரொம்ப வசதி. அந்த வகையில் எத்தனையோ நல்லா பேசக்கூடிய, மிக உபன்யாசம் பண்ணக்கூடிய எத்தனையோ மகான்களெல்லாம் எத்தனையோ பேர் இருக்குது. அவங்கெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப வெக்கமாக கூட இருக்கும், நம்ம பேசணுமான்னு கூட தோணும். ஆனால் கம்பன் சொன்னான், ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றோரு பூசை பூக்கும் நக்கு பூக்கான ஆசை பெற்றிங்கு அறையில் உற்றியன் மற்றையில் காசில் கொற்றத்து ராகவன் கதையரோ அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஆசையினால் பகவானை பற்றி நம்மளும் பேசணும். நமக்கும் அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு சக்தியை பகவான் கொடுத்துருக்கான். நமக்கு தெரிஞ்ச அபிப்பிராயங்களை நாம் அனுபவித்ததை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளணுங்கிற எண்ணத்தில் இந்த ஆண்டாளர்கள் பக்தி சேனல் மூலமாக உங்களோடு ஒரு சில நாட்கள் இந்த வெங்கடேச மகாத்மியத்தை நான் உங்களோடு சேர்ந்து அனுபவிக்க பகவானுடைய சங்கல்பத்தோடு உங்களோடு பகிர்ந்து மகிழ்கிறேன். நாளை முதல் தொடர்வோம். தொடர்ந்து நம் கலியுக வரதனை அனுபவிப்போம் என்று கூறி நினைச்சுகிறேன். ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேசா கோவிந்தா, ஆபத் பாந்தவ கோவிந்தா, அநாதரக்ஷக கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, பக்ஷிவாகன கோவிந்தா, பாகவதரக்ஷண கோவிந்தா, பக்தரக்ஷண கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, கோவிந்தா ஹரி கோவிந்தா, கோகுலநந்தன கோவிந்தா, ஆபத் பாந்தவ கோவிந்தா, அநாதரக்ஷக கோவிந்தா,
ದೀನದಯಾಳ ಗೋವಿಂದ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ಕಷ್ಟ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ಕಷ್ಟ ನಿವಾರಣ ಗೋವಿಂದ ದುಷ್ಟ ನಿಗ್ರಹ ಗೋವಿಂದ ಆಪತ್ ಬಾಂಧವ ಗೋವಿಂದ ಅನಾಥ ರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ಗೋಕುಳನಂದನ ಗೋವಿಂದ. जानकीकांत स्मरणे जय जय राम राम. சத்குரு மகாராஜ் கி ஜெய். ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய். அறியாத பிள்ளைகளோ மண்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரியர்லாத இறைவாணிதாராய் பறையேலோரம் பாபாய் எற்றைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவும் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையலோரம் பாபாய் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவரம் பாபாய். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.